ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா பிரியாணி ஈட்டிங் சேலஞ்ச் பாய் சாப்பிட்டு வந்து ஆன் பண்ணாதீங்க. இப்போ வந்து நானே திரும்ப ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம். திரும்ப ஊர்லேருந்து வந்துருக்குறோம். ஓகே, ஸ்டார்ட். யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றோங்க? ஓகே. பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு. ஆன் பண்ணாதான் சாப்பிட்டோம். ஆனால் சாப்பிட முடியுமான்னு நான் தான் தெரியல. பிரியாணி நீ தான் ஃபஸ்ட்டா? சாப்பிடவே முடியல, லேட் ஆயிடுச்சு. யார் யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுங்க. எல்லாத்துக்குமே பிடிக்குமா? அப்பாவுக்கு பிடிக்காது. என்ன பரிசா? நீ என்ன எனக்கு தருவ? ஜெயிச்சா 100 ரூபா போனோம். நிஜமாலுமா? ஓகே, நானும் தரேன். மேலும் வீடியோலேயே தரணும். வீடியோலேயே தரணுமா? நான் தரணும் வீடியோலேயே. இன்னும் கம்மியாக தான் திருதுறான். இது கம்மி. நான் சாப்பிட்டு கேமரா ஆன் பண்ணும்போது. சரி, ஓகே, 100 ரூபா தந்தாரன் திருப்பது. ஓகே. பிரியாணி மீன் குழம்பு எப்படி இருக்கும்? தெரியலையே. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குதா? அப்படியே இருக்குது. தோத்திட்டுனா 100 ரூபா. ஜெயிச்சா உனக்கு 100 ரூபா. நான் தான் வேண்டான்ட்டுருவேன். நான் அப்படி சொல்ல மாட்டேன். காரு இல்லை, நான் மீன் 2 பேரும் அப்படியே வச்சுருக்கோம். நம்ம மீன் கால் பண்ணுறேன். முள்ளே இல்லை கிருப்பு, நடுவில் மட்டும் முள்ளு இல்லை. பிரியாணி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுங்க. இதுதான் ஃபிஷ் பிரியாணி. அப்போ 2 பிரியாணி நாங்கள் சாப்பிட்றோம் ஒரே டைமில். ஃபிஷ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மீன் சாப்பிட்டு முடிச்சிடலாம், அப்புறமேட்டு சாப்பாடு சாப்பிட்டுடலாம். திரும்ப பாருங்க, மீன் சாப்பிடணும், மீன் சாப்பிட்டுக்கலாம். ஏதோ ஒன்று கூட ஃபினிஷ் பண்ண போதுமா? சரி, உனக்கு ஏதோ ஒன்று. முட்டை
நான் அவ்வளோதான் சாப்பிடு. வெளியே வேற ஒரு ஆள் மூக்கு இழுத்துட்டே இருக்குது. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணால் மன்னிச்சுக்கோங்க. நீ பிரியாணி மட்டும் முடிச்சிட்டுனா கூட போதும். வெறும் பிரியாணிவா? வெறும் பிரியாணி இல்லைன்னா முட்டை சிக்கன் பிரியாணி. அது சந்தேகமா? சரி முட்டை விட்டுரு. பிரியாணி சிக்கனையும் சாப்பிட்டு முடிக்கணும். முடிச்சிட்டு ஒரு 100 ரூபா. சிக்கனே விட்டுருந்தா கூட சாப்பிடுவேன். இல்லை அதெல்லாம் சாப்பிடணும். சிக்கன் சாப்பிட முடியாத? ஒரு முட்டையை விட்டுட்டேன், மீனை விட்டுட்டேன், சிக்கனையும் விட சொல்கிற பார்த்தியா நீ? ₹100 உயிரை பணிய வைக்கணும். அதுதான் டாஸ்கா? என்ன இப்படி பண்ணலாம்? சிக்கன் கசரம் மீனும் சாப்பாடு சாப்பிட்றேன். நீயா மாற்ற பார்த்தியா? ஏன் மீன் தான் சாப்பிட முடியாதா? நீ சொல்லிட்டா. ஏதோ ஒன்று நான் சாப்பிட்டு முடிக்கிறேன், அவ்வளோதான். அப்படி எப்படி சொல்கிறான்? 100 ரூபா எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களா? அது முன்னாடியே 100 ரூபா கொடுக்கணும். 100 ரூபா? நான் மட்டும் என்ன பண்ணேன், பிரியாணி சிக்கனையும் சாப்பிட்டு முடிச்சிட்டுனா ஒரு 100 ரூபா. நீங்கள் தான் சிக்கன் மட்டும் மீனும் பிரியாணி சாப்பிட்றேன். சரி ஓகே தான் ஆகும். ஓகே சரி சாப்பிட்டு முடியும். நீ அதுக்குள்ளே இது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கணும். நான் ஃபுல்லாக சாப்பிட்டு நம்மளே சாப்பிட்டு முடிக்கணும். சிக்கன்லாம் வர வச்சிடும். சிக்கன்லாம் ஒன்றுல போட்டுட்டா? சரி சிக்கன் 2 தானே இருக்குது, பெருசாக இதே போல வச்சிருக்கலாம். நல்லா சாப்பிட்டு நடக்குது. சரி மீன் வேணாம், சிக்கன். என்ன நீ மாற்றிட்டாங்க போ. சரி பாவம். எங்கடா மீன்? சரி பாவம் மீன் சாப்பிடாத, சிக்கனையும் முட்டையும் பிரியாணி சாப்பிட்ருக்கு. முட்டை உள்ளே போக மாட்டேங்குது. போவாத உனக்கு. யாரும் கூட பாரு வேணும் நான் எப்படி தூக்கமா சொல்லு. கிருபை நான் பேசிட்டு சாப்பிட முடியுமா? 100 ரூபா நம்ம ஜெயிக்கிறோம். என்னடா நீ ஜெயிக்கிறமே இல்லடா, அவன் தான் அதிகமாக சாப்பிடுறா. இல்லை அவனுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துக்கிறேன். ஓ என்ன ஆஃபர்? மீனை விட்டுட்டு முட்டையும் பிரியாணி சிக்கனையும் சாப்பிடணும். அவன் முட்டத்துக்கு எதுவும் ஒரு பண்ண நேரம். முட்டை அசிஸ்டன்ட் ஒரு சாப்பிடலாமா? யார் அந்த அசிஸ்டன்ட்? தண்ணி வேணுமா? தண்ணி மட்டும் தானே குடி குடி. நீ எப்படிலாம் ஏமாத்தாம சிக்கனை சாப்பிடணும்னுக்கிறேன். தண்ணி மண்டார போயிட்டானா? எங்க அப்படியே வெங்காயம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. சொல்லுடா. இப்போ எப்படி பேச முடியும்? வாழ முடியும். காரம் ரெடி இருந்தா ரெடி இருந்தா வெங்காயம் இங்கே இருக்குது, வேணான்னு சொல்லிவிடு. சொல்லுடா. அம்மா வேணாம். அம்மான்னு பார்த்து ஹலோ மிஸ்டர். எதுவுமே நான் பண்ணுவதா? எல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் புதுசாக வந்துருக்குது. அதெல்லாம் இல்லை, இந்த இது புதுசாக வந்துருக்கு. நீ ஏன் பாத்தியா இல்லையா எங்களுக்கு வந்துச்சுன்னு? எடுத்துக்க. ஒன்றுதெல்லாம் நான் எடுக்கூடாதுடா. சரி தான் ஃபைனல். முட்டையும் நீங்கள் இது மட்டும் சாப்பிட்டு பிரியாணி மட்டும் சாப்பிட்டோன்னா 100 ரூபா. நெசமாலுமா? நீ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும்.
இந்த ஆஃபர்லையாவது ஜெயிக்கணும். ஐயோ மெல்ல முடியல. நல்லா சாப்பிட்றோம், 100 ரூபா தூக்குறோம். ஸ்வீட் தான் எதுவுமே செய்யல பாரு. என்னடா டிஸ்டர்ப் பண்ணல. அந்த பாதி வச்சுக்கிட்டு மீன் அதெல்லாம் இல்லை போ. இந்த 2 பீஸ் ஒன்று தான். அதெல்லாம் இந்த இல்லவே இல்லை. என்ன நீ சாப்பிட்ட லாஸ்ட்டாக மரண வீட்டை காட்டி வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக அந்த பீஸ் உனக்கு வேணுமா? அந்த பீஸ் வேணுமா உனக்கு? அதையும் சாப்பிட்டுருவோம். அதில் வந்து திரும்ப முடிச்சிட்டாம்பா. நான் அந்த பீஸ் தான் சாப்பிடணும். இந்த 2 பீஸ் நம்ம போட்டாமாம்மா பார்த்துக்கலாமா? அப்படியே தானே இருந்தது. அப்போ காசு 100 ரூபா நின்று தான் கூட ஏன்னா அது சாப்பிட முடியும். நான் ஒன்று அப்பயே நீ இந்த வெறுது மட்டும்தான் சாப்பிட சொன்னேன். ஆகாட்டணும் சாப்பிட்டு அதான் ஓகே பாய் பாராட்டம் பா. காசுல சேனல் போனீங்க இல்ல லேப்ல வச்சு நான் சொல்றேன். என்னோட பிடிப்பட்டு கம்மியா இதனால உன்னை யாரா உன்னை வர சொன்னா வெளியோடு 100 ரூபா கேட்டா அடுத்த ரூபா கேட்டா ஆப்னால கொண்டாந்து 100 ரூபா சரி 100 ரூபாய் வேணாம். இனிப்பு கேட்டா எடுத்துட்டு வா. சாப்பிடு. இனிப்பு கேட்டா எடுத்துட்டு வா. நீ தேவையான சாப்பிடு. இது அப்படியே எதுவும் இருக்காம அப்படியே போட்டு வரணும். இன்னும் 100 ரூபா அக்கா வந்து வரவா சாப்பிடுங்க. இன்னும் 100 ரூபா 100 ரூபா தான் மட்டும் வேப்பல போய் எடுக்கணும். நான் கேளுங்க இனிப்புதான். ஸ்பூன் எதுமே இல்ல அப்படியே விட்டுட்டேன். கையில இருந்து சாப்பிடுப்பா. பீஸ் இல்லாம சாப்பிட போறாங்க. சாப்பிடு. இப்படி ஒரு பர்சன் கிடைக்கணுமே. ஆகட்டு. சாப்பிடு நல்ல சாப்பிடு. காசு 100 ரூபா கொடுத்தா இதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. சாப்பிடு. கட்னி கொண்டு வா. கட்னி வாங்கி வந்துடும் பஸ் வருது என்ன அப்புறம் எப்படி சேலஞ்சு வர? அதுக்கு தான் இப்போ பனிஷ்மெண்டா எப்படி பறி வாங்குறாங்க பாருங்க. சரி கையில காஞ்சி போச்சு சாப்பிட போறீங்க. ஐயோ என்ன தண்ணி குடிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஏன் நக்க கூடாது எதுவும் குடிக்க கூடாது இதே தான் வரணும். சூடு அப்படியே பண்ணணும். வாய் இருக்கணும் அவ்வளவுதான். வாயத்து தள்ளி மென்னு காட்டணும். பாத்துக்கறாங்க. காட்டுற வரைக்கும் இருக்கு. பியாங்க வாங்குற மாதிரி இருக்கு. ஒழுங்கா மெல்ல நிறைய கை கட்டிட்டோம். யா. சரி ஓகே கை நல்லா சாப்பிட்டு முடிச்சிடுறேன். குடு. நல்லா மென்னு காட்டணும். புப்பினா 100 ரூபா. இல்ல நான் பெருசா இருக்கு. அது எல்லாமே தான். கொண்டு கஷ்டம் இருக்கு. இங்க நீ சாப்பிட்டு பாக்கலாம். அது வை நானே தான் தண்ணி தரத. அப்படியே சாப்பிடு. எல்லாம் வாங்க. அது எதுக்குறா? கடிக்கு வேற. அப்படி ஏமாத்தாத கடி. இங்க காட்டு. நல்லா மெல்ல. பின்னாடி பார்க்கலாம். ஆகாட்டு ஆகாட்டு என்ன அக்கா வாங்கி எடுக்க போயிட்டா.